ஆடி மூலியமாக இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழ் ஒழிவோட அடக்கிய பெருமான் வந்து சில வாக்குகள் செலுத்துகிறார். அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ராகு பகவான் கேது பகவான் பூமியை நோக்கி அந்த கிரகங்கள் வந்து பூமியை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இதனால சித்திரை மாசத்துக்கு கடந்த சித்திரை மாசத்துல இருந்து அழிவுகள் அதிகமாயிடுச்சு. இந்த உலகத்துல அழிவுகள் அதிகமாயிடுச்சு. அதனால ராகு பகவானுடைய செயல்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா சிவபுராணம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். சிவபுராணத்தை ஓதுவதன் மூலியமாக தான் இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய விசையை கட்டுப்படுத்த முடியும். அந்த ராகு பகவான் வந்து வரக்கூடிய அந்த விசையை வந்து கண்ணுக்கு தெரியாது. இது மனிதர்கள் மேல படும்போது அவங்க வந்து மூச்சு இறைத்து கொத்து கொத்தாக இறந்து விடுவாங்கப்பா இந்த உலகத்துல. இது எப்ப நடந்துக்குன்னா சித்திரை மாசத்துக்கு மேலேயே ஆரம்பிச்சிருச்சு. அதன் வழியை பார்க்கும்போது அந்த பிளேட் ஆக்சிடென்ட் இப்போ வந்து நியூயார்க்ல மிகப்பெரிய வெள்ளம், சுனாமி, திருப்பி நதி நிலைகள் இருக்கிறவங்கலாம் கடல் பொங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. எல்லாமே இப்போ உருவாயிடுச்சு. கேது பகவானும் அதே நேரத்துல வேகமா வளர்ந்தனால மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்கு சிவபுராணத்துல மிகப்பெரிய அதிகமான சக்தி உள்ளது. இந்த சிவபுராணம் ஓதும் போது அதுல ஏற்படுற சப்த அலைகள் அந்த கிரகங்களை சார்படுத்தும். சரிங்களா? அதனால இந்த சிவபுராணத்துல இருக்கக்கூடிய இந்த விசையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல 2 இடத்துல இருக்கு. 2 இடத்துல இந்த சக்தி அதிகமா இருக்கு. அது என்னன்னா, பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய பாவநாசத்திலையும், 2வது மலையே சிவனே மலையாக உருவாக்கப்பட்ட திருவண்ணாமலையிலும் இது. இந்த 2 இடத்திலும் அடியார்கள் மக்களும் பொதுமக்களும் அகத்திய அடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி சிவபுராணத்தை ஓதும் பொழுதுதான் இந்த உலக சேமம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவசர போர்க்கால அடிப்படையில் உத்தரவாக அவர் சொல்லியிருந்தாரு. அதன் பொருட்டு நம்ம 27ஆம் தேதி ஆடி பூரம் அன்னைக்கு நம்ம வந்து பாபநாசத்துல 2 மண்டபத்தை புக் பண்ணி 1000க்கு மேற்பட்ட தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இல்ல அடியார்களா ஒன்று திரட்டி முதல் டைமா வந்து நம்ம என்ன பண்றோம்னா மிகப்பெரிய சிவபுராணம் ஓதுதல் வேள்வி அப்படிங்கிறத ஓத போறோம். அதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு தங்குமிடம், உணவு, தேநீர், மோர் எல்லாமே ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது குருநாதர் கண்ணை கொண்டு நம்ம என்ன சொல்றோம், அங்க வரக்கூடிய அடியார் மக்களுக்கும் அதோட அவங்களோட சார்ந்தவங்களுக்கும் இந்த அழிவிலிருந்து பேரழிவிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு சில உபயத்தை சொல்லியிருக்காரு. அதை எப்படி செய்யணும், சில மந்திரத்தையும் கண்ணை கொண்டு சொல்லியிருக்காரு. அதை 5 நிமிஷம் வீட்டுல ஃபாலோ பண்ணணும், கோயில ஃபாலோ பண்ணா போதும், நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். அந்த உபயத்தை நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அதனால எல்லாரும் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த சிவபுராணம் அப்படிங்கிற ஒரு வேள்வியில நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இல்ல இது 27 பாபநாசத்துல, இதுக்கு அப்புறம் ஒரு டேட்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம், திருவண்ணாமலை நம்ம வைக்க போறோம். இந்த சிவபுராணங்கிற இந்த மாமருந்த அருமருந்த எல்லாரும் ஓதி இந்த உலக மக்களுக்காண்டி செவிக்கணும். ஏதோ ஒரு கூட்டம் வயசான காலத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து படிச்சிருக்காங்க எண்ணத்தை எல்லாருடைய பார்வையில இருந்து மாற்ற போறோம். இது எவ்வளவு பெரிய மகா சக்தி, இந்த லோகத்துக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் இந்த பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம நிரூபிக்கிறோம். அதனால எல்லாரும் தத்தம் குடும்பத்தோட மற்றும் நம்ம சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் இந்த விஷயத்த கையில கூட நோட்டீஸ்ல அருமையா நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரணும். நம்ம அழைச்சிட்டு வந்து அந்த விழாவை கண்ணீர் மல்லி காதாய் கண்ணீர் மல்லி நம்ம 2 நாட்கள் அந்த உலகசேமமா இருக்கட்டும், ராகு பகவானுடையும் கேது பகவானுடைய மனம் குளிர்ந்து இந்த மக்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி இந்த உலக சேமத்துக்கு நம்மளால முடிஞ்ச இந்த சிவபுராண வேலை நம்ம கலந்துக்குவோம். இந்த இவ்வளவு பெரிய ஆற்றல் சிவபுராணத்துல இருக்கு. சிவபுராணத்துல அந்த சப்தலைகளுக்கு ஒரு கிரகத்தை கட்டுப்படுத்துகிற விஷயத்தையும் இது மூலமா நிரூபிக்கப்பட போகுது. சரிங்களா? ஏன்னா 2020 கோவிட் வரும்போது ஒரு சின்ன பையன் ஜோசியம் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் அந்த உலகமே திரும்பி பார்த்துச்சு. இவன் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் அப்படின்னு. ஆனா இங்க குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, வரக்கூடிய பேர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு மருந்து மாதிரி இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்காரு. நம்மளையும் காத்துக்கிற அற்புதமான வழியும் சொல்லியிருக்காரு. அந்த வழி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அரச மரம் தான், அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நிறைந்த அரச மரத்துல கோயில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அன்னைக்கு விரிவாக சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை எல்லாத்தையும். குருநாதர் நாடில சொன்னதுதான். கோயில ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அரச மரத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்தல நாயகரை வழிபாடு பண்ணி உத்தரவு வாங்கி அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷங்கள் இடது நாசி வழியா வலது நாசிக்கு இந்த பிராணம இந்த மந்திரத்தை
சொல்லி பண்ணா நம்மளுடைய மார்பு பகுதியான லங்ஸ்ல ரொம்ப சக்தி அதிகமாகும். வரக்கூடிய அந்த ராகு பகவானுடைய விசை அதை கட்டுப்படுத்தி நம்ம தற்காத்துக் கொள்ளலாம், நம்ம அட்டாக் ஆகாதுன்னு சொல்லி அந்த மந்திரத்தையும் உபயோகப்படுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம்னா அது போக நவக்கிரக தீபம் என்ன சொல்றாரு, இது முன்னாடியே எல்லா கிரகங்களையும் சாந்தப்படுத்தி உலக சேமத்துக்காண்டி நவக்கிரக தீபம் அது வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஏற்றலாம், அதனால வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்துக்கள் நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா சித்திர புள்ளர்கள் சொல்லுவோம், இஸ்லாமியர் வந்து ஜின் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் சொல்லுவாங்க. இவங்க யாரு அப்படின்னா வெளிநாட்டு ஆங்கிலக்காரன் வந்து ஏலியன்ஸ் சொல்லுவோம். இவங்க வந்து நம்மளை காக்கிறதுக்கு இந்த விஷயத்துக்காண்டி கோடான கோடி அந்த சித்திர புள்ளர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாச்சாங்க. அவங்களும் வந்துட்டாங்க காப்பாற்றுறதுக்காண்டி. அந்த ராகு பகவான் இவங்க தான் கையில தான் இருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் நம்ம இந்த லோகத்துக்காண்டி ஜெபிக்க போறோம். அவங்க இறைவன் நமக்கு என்ன உலகத்துக்காண்டி நம்ம ஜெயிக்க போது நமக்காண்டி சித்திர குலர்களாகி அவங்களே நல்லது செஞ்சிருவாங்க. இறைவன் வேண்டாம் அந்த இடத்துல அப்படின்னு கூட நம்ம செபிக்கிறார் சொல்லியிருக்காரு. அதனால இந்த லோகத்துக்கு பெரிய இந்த சித்திர மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு கடந்த 7 மாசத்துக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இந்த காலகட்டத்துக்காண்டி பல புண்ணியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் சேர்ந்து லோகத்துக்காண்டி நன்மைக்காண்டி நம்ம எல்லாமே இந்த சிவபுராணம் ஓதுறது கண்டிப்பா நிச்சயமா அத்திப்பட்டியோட இருந்தாலும் சரி, செடிக்கு உணவில் வயிற்றுக்கு ஈகன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் பொருட்படுத்தாம சிரமம் பார்க்காம